சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா, முத்து, மீனா, அண்ணாமலை, விஜயா 4 பேரும் மலேசியா கிளம்பி போறாங்க. அதுவும் எதுக்குன்னா ரோஹிணியோட அப்பாவை பாக்குறதுக்காக போறாங்க. ஆமாங்க, அடுத்த வாரம் ஃபுல்லா சிறகடிக்க ஆசை சீரியல் 1 மணி நேரம் ஸ்பெஷல் எபிசோடா வரப்போகுது. இவங்க 4 பேரும் மலேசியா போறது, அங்க நடக்கிற விஷயங்களை தான் அதுல காட்டுறதுக்கு வாய்ப்பு அதிகம். நடக்குதுன்னா, ரவியோட ரெஸ்டாரண்ட் ஓனர் ரீத்து வந்து கப்பிள்ஸ்க்காக ஒரு போட்டி நடத்துறாங்கல்ல. அந்த போட்டியோட ஆரம்பத்துல கூட 3 ஜோடிகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காம இருப்பாங்க. ஒரு சின்ன மனஸ்தாபத்துல இருப்பாங்க. ஆனா பாட்டி வந்து இந்த போட்டியை காரணமா வச்சு 3 ஜோடிகளையும் திரும்ப ஒண்ணு சேர்க்கிற மாதிரிலாம் சீன்ஸ் வரும். இதுவே ஒரு எபிசோடு முடிஞ்சிடும். கடைசியா அந்த போட்டியோட பரிசு என்னவா இருக்குன்னா, ஒண்ணு பணமா இருக்கலாம், இல்ல குடும்பத்துல இருக்க 4 பேருக்கு ட்ரிப்பு போற மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஆமாங்க, 2-3 ஃபாரின் கண்ட்ரி ஆப்ஷனலா கொடுத்து இதுல ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கு நீங்க ட்ரிப்பு போலான்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த போட்டியில முத்துவும் மீனாவும் ஜெயிக்க தான் வாய்ப்பு அதிகம். முத்து என்ன பண்ணுவாரு, இதை பயன்படுத்திட்டு மலேசியா போலாம் முடிவெடுக்கிறாரு. ஆமாங்க, ரோஹிணியோட நடவடிக்கை எல்லாம் பார்த்து முத்துக்கு ஆல்ரெடி பயங்கரமா சந்தேகம் வந்திருக்கும். அதுவும் அந்த மலேசியாக்காரங்க வந்தப்ப ரோஹிணி டிராமா போட்டு வீட்டுல இருந்து எஸ்கேப் ஆனதெல்லாம் பார்த்து முத்து கன்ஃபார்மே பண்ணிட்டாரு. பாலரமா ஏதோ பெருசா ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டு இருக்கு, அதை கண்டுபிடிச்சே ஆகணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக தான் மலேசியா பொண்ணு முடிவெடுக்கிறாரு. மலேசியா போறதுக்கு விசாலாம் அப்ளை பண்றாரு. அந்த விஷயத்த வந்து அண்ணாமலைட்ட சொல்றாரு. அப்ப நீனு நானு அம்மா மீனா 4 பேரும் மலேசியா போறோன்றாரு. அதை கேட்டோன்னு ரோஹிணிக்கு பயங்கர ஷாக் ஆகும். ஒரு பக்கம் அண்ணாமலை வந்து, நீ முத்து அங்கெல்லாம் எதுக்குடா, நிறைய பணம் செலவாமேடான்வாரு. பதிலுக்கு முத்து வந்து, அதான் அந்த போட்டியில ஜெயிச்ச பணம் இருக்கேப்பான்வாரு. ஒருவேளை அவங்க ட்ரிப்புக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னா, அதான் அவங்களே டிக்கெட்லாம் போட்டு தராங்களப்பா, அங்க போன பின்னாடி சின்ன சின்ன செலவு இருக்கும். அது இல்லாமல் அது பாலரம்மா ஊர், அவங்க சொந்தக்காரங்களாம் நிறைய இருப்பாங்க. அங்கே போய் அவங்க வீட்லேயே தங்கிட்டோம்னா நம்ம செலவெல்லாம் மிச்சன்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. இதை கேட்ட ரோஹிணிக்கு இன்னும் ஷாக் ஆகுது. கடைசியாக ரோஹிணியை பார்த்து, என்ன பாலரம்மா எங்களுக்கு உதவி செய்வல, உங்கள் சொந்தக்காரங்க வீட்டிலலாம் தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணி தருவலன்ற மாதிரி கேட்பாரு. ரோஹிணி வேண்டா விருப்பா தலையாட்டுவாங்க. அது மட்டும் இல்லாம அப்படியே ரோஹிணியோட அப்பாவையும் பார்த்துட்டு வரலான்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதெல்லாம் கேட்ட ரோஹிணிக்கு உச்சக்கட்டத்தில் டென்ஷன் ஆகுது. ரோஹிணி என்ன பண்றாங்க, மனோஜை தனியா கூட்டு போய் மண்டையை கழுவுறாங்க. அவங்க இந்த விஷயத்துல நேரடியாக எதிர்ப்பு தெரிவிச்சு அவங்க மேல சந்தேகம் வரும்ல, அதனால மனோஜிட்ட ஒரு டிராமாவை போடுறாங்க. மனோஜ், எங்க அப்பா பாவம், அவங்க ஜெயில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. இந்த நிலைமையில இவங்க மலேசியாவுக்கு போய் எங்க அப்பாவை பார்க்கறேன்னு சொல்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. மொத எங்க அப்பாவை இவங்க பார்க்கும்போது அந்த நிலைமையிலையா பாக்குறது, அது எனக்கு ஒரு மாதிரி அவமானமா இருக்காதா? நீ தான் எப்படியாவது ஏதாவது பண்ணி இதை தடுக்கணுன்ற மாதிரிலாம் அழுவாங்க. அதை கேட்ட மனோஜ் வீட்டில் வந்து சண்டை போடுறாரு. நீங்க யாரும் மலேசியாலாம் போகக்கூடாது, என் மாமனார்லாம் நீங்க போய் பார்க்க கூடாதுன்ற மாதிரிலாம் சண்டை போடுவாரு. அப்ப மீனா வந்து ஒரு பாயிண்டா செக் மாதிரி எடுத்து வைக்கிறாங்க. அத்தை, இவ்வளவு பிரச்சனை நடந்த பின்னாடி நம்ம ரோஹிணியோட அப்பாவை போய் பார்க்காம இருந்தா அவர் என்ன நினைப்பாரு? சம்பந்த வீட்டுக்காரங்க ஒரு பேச்சு கூட வந்து நம்மளை பார்க்கல, அவங்களுக்கு நம்ம மேல சுத்தமா அக்கறை இல்லை அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுவார்ல. அதனால இந்த சான்ஸை பயன்படுத்திட்டு அவரை போய் நம்ம பார்த்துட்டு வந்துருவோம், அதான் தான் நல்லதுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதை கேட்ட விஜயாக்கு அது சரின்னு தோணுது. ஆமாடா மனோஜ், இதுதான் கரெக்ட், நாங்க 4 பேரும் போய் மாமனாரை பார்த்துட்டு வந்துடுறோன்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்ட ரோஹிணிக்கு பயங்கர ஷாக் ஆகும். ஒருவேளை மனோஜ் அதுக்கப்புறமா அடம் பிடிச்சாருன்னா, விஜயா வந்து மனோஜை தனியா கூட்டு போய், இங்க பாரு அவன் மாமனாரை பார்த்தோம்னா காசு ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் மண்டையை கழுவாங்க. அதை கேட்ட பின்னாடி மனோஜும் மனசு மாறிடுவாரு. இந்த மாதிரி சீன்ஸ்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இதுக்கப்புறம் ரோஹிணி என்ன பண்ணுவாங்க, இவங்க மலேசியா போன பின்னாடி சமாளிக்க ஏதாவது முயற்சி பண்ணுவாங்களா, இல்லை இவங்க மலேசியா போவிடாமலே சமாளிப்பாங்களா? என்ன நடக்குன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.